பாருங்க, இன்றைக்கி கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறோன்னா, கொள்ளு நம்ம வந்து முளைக்க வச்சு வேக வச்சுருக்கோம். ரெண்டாவது ரசத்துக்கு கொஞ்சம் பூண்டு, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுருக்கோங்க, அதை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போடணும். 2 தக்காளி, எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கணுங்க. அரைச்சிட்டு இந்த காணப்பயிறு தண்ணியை நம்ம வடித்த தண்ணியில் இந்த புளியை நனைய வச்சுருக்கோம். இதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும். போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு இந்த பேஸ்ட்டை அரைச்சி இதோட ஊற்றணுங்க. பாருங்கள், இந்த கொள்ளு ரசத்துக்கு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 வெந்தயம் போட்டு நல்லா வெடித்தோடனே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கத பேஸ்ட் அதில் ஊற்றிடணும். கொஞ்சம் மல்லி, தக்காளி பழம்லாம் காமிச்சல்ல, பூண்டு இதெல்லாம் இதை நல்லா எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பச்சை வாடை போன வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கணும். வதக்கினோடனே நம்ம இந்த கொள்ளு தண்ணியோட புளியை கரைச்சி வச்சுருக்கோம்லங்க, இது நல்லா வதங்கினோடனே இதை ஊற்றிடணும். தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போயிடுச்சு. போனோடனே நம்ம புளி கரைச்சதை இதில் ஊற்றிடணும். இந்த காணப்பயிறு தண்ணியும் இந்த புளி இதுவும் ஊற்றிடணும். ஊற்றிட்டு இது கொஞ்சம் வரவும் அப்படியே இறக்கி வச்சிடணும். இந்த காணப்பயிறு ரசம் நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த பருப்போட கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுக்கணுங்க. இது நல்லா நுர கட்டாமல் இதை இறக்கிடணுங்க. அடுத்து காணப்பயிரில் நம்ம தண்ணியை வடித்து வச்சதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இப்படி ஜாரில் போட்டு இது நம்ம அப்படியே நுணுக்கணுங்க. பாருங்கள், ரசம் நல்லா நுர கட்டிடுச்சு. இந்த காணப்பயிரையும் நம்ம இப்படி மிக்ஸி ஜாரில் போட்டு இப்படி எடுத்துட்டோம் பேஸ்ட்டு மாதிரி. இதை நம்ம சாதத்தில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ரசத்தையும் இதோடு ஊற்றி சாப்பிட்டோம்னா சுவையாக இருக்குங்க. இது உடம்புக்கு ரொம்ப சத்தானது. கீமோகுளோபின் அதிகமாக இருக்குது. கால் வலி, மூட்டு வலிக்கும் நமக்கு மூளை சதைகள் இருந்தால் அந்த சதைக்கும் சரியாகும்.